வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில ஆங்கில இலக்கணத்தில் ஃபார் ஃபார் வார்த்தை பயன்பாடு குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத். வணக்கம். வணக்கம் சார். ஆங்கில இலக்கணத்தில் ஃபார் வார்த்தை பயன்பாடு குறித்து எடுத்து சொல்லுவோம். ஆங்கில இலக்கணத்திலே ஃபார் என்றால் இது ஒரு ப்ரிபோசிஷன் என்று சொல்லுவோம். ஃபார் என்றால் தமிழிலே இக்காக, அவருக்காக, அவளுக்காக, அவனுக்காக என்று அர்த்தம். இக்காக என்பதைத்தான் நாம் ஃபார் என்று குறிப்பிடுகிறோம். ஹவு லாங் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ மை டியர் ஃப்ரெண்ட். ஹவு லாங் ஐ வில் ஸ்டே ஹியர். நான் எவ்வளவு காலம் உனக்காக இங்கே காத்துக் கொண்டிருப்பது, நான் எவ்வளவு நேரம் உனக்காக இங்கே நின்று கொண்டிருப்பது என்பதைத்தான் நாம் ஆங்கிலத்திலே ஃபார் என்று குறிப்பிடுகிறோம். ஆக ஃபார் என்றால் தமிழிலே இக்காக என்று அர்த்தம். ஆங்கிலத்தில் ஃபார் எழுத்து வார்த்தை பயன்பாடு குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஆங்கிலத்தில் ஃபார் வார்த்தை பயன்பாடு குறித்து எடுத்துரைக்க ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் பிரசாத்துடன் விஜயகுமார்.